வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு டுடேஸ் வெதர் அப்டேட் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். இன்றைக்கி பரவலாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல இடத்துல வந்து ஒரு மூடுபனி, சென்னை புறநகர் பகுதியில் கடுமையான மூடுபனி, திருச்சி போன்ற நகரங்களிலும் நல்ல மூடுபனி, எல்லா இடத்துலையுமே ஒரு ஆழ்ந்த மூடுபனி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து சில பேர் யோசிச்சுட்ருக்கலாம், என்னடா அது பிப்ரவரி கடைசியில் வருது, இந்த சமயத்தில் மூடுபனி எப்படி வருது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. இது எப்படின்னா வந்து இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட அந்த மூடுபனிக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நேற்று பல பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நேற்று வந்து தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் பகல் நேர வெப்பம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது இயல்பை விட நம்ம ஒரு 2-3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இயல்பை விட 3-4 டிகிரி அதிகமாகவும் நிறைய இடத்துல இருக்குது. நேற்று கரூரில் 38 டிகிரி பதிவாச்சு, சேலத்தில் 37.5 டிகிரி பதிவாச்சு. இந்த மாதிரி பரவலாக தமிழகத்தில் உங்களுக்கு வந்து பகல் நேர வெப்பம் அதிகமாக இருந்தது. இந்த பகல் நேர வெப்பம் அதிகமாக இருந்தனால இந்த பூமி என்ன சாதாரணமாக பண்ணுற மாதிரி இந்த வெப்பத்தை வந்து உள்வாங்கிட்டு சாயங்காலத்துக்கு மேலே அந்த வெப்பத்தை வந்து மேலே கண்டன்சேஷன் சொல்கிற பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு வெளிவிடும்போது ஒரு தரை நிலை பகுதியில் வந்து ஒரு குளிர்ந்த தன்மை ஏற்படுகிறது இரவு நேரத்தில். அந்த குளிர்ந்த தன்மை ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மூடுபனி ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது. இது வந்து நம்ம ரேடியேஷன் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். இதோட தன்மை எப்படின்னா வந்து இந்த மூடுபனியானது தரை அளவில் மிக அதிகமாக படர்ந்திருக்கும், ஆழ்ந்து படர்ந்திருக்கும், உயரத்தில் ரொம்ப இருக்காது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பல மாடி கட்டிடத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா, ஒரு 20 மாடியோ 30 மாடியோ 50 மாடிக்கு மேலே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து இந்த மூடுபனியை பார்க்கலாம். உங்கள் அளவில் மேபி மூடுபனி இருக்காது அந்த மாதிரி. ஸோ இது வந்து தரைக்கு அருகில் இருக்கக்கூடிய உயரத்தில் ஆழ்ந்து இருக்கும், நல்லா படர்ந்துருக்கும். அதே மாதிரி இரவில் இந்த மூடுபனி உருவாகி படிப்படியாக அதிகாலை சூரியோதயத்திற்கு சற்று முன்பு இல்லை சூரியோதயத்தின் போது இதனோட வலு மிக அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து இருக்கும். அதனால தான் காலையில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து ரொம்ப அடர்த்தியாக பார்த்துருப்பீங்க. சூரியன் உதயமானதுக்கப்புறம் வெளிச்சம் படிப்படியாக வரும்போது இந்த மூடுபனியும் படிப்படியாக விளையிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூரியோதயத்துக்கு ஒரு 15-20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ரேடியேஷன் ஃபாகோட தன்மை. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தோம். வரும் ஒரு 2-3 நாட்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கக்கூடும். ஏன்னா வந்து உங்களுக்கு வரும் 2-3 நாட்களில் பரவலாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்க போகுது. இப்போ இந்த மூடுபனிக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த வானிலை படிவத்தில் இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு காலையில் 7 மணிக்கு இருக்கக்கூடிய தரை நிலை காற்றின் தன்மை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே பாருங்களேன், 3 கிலோமீட்டர் பர் ஹவர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் பர் ஹவர், எங்கே பார்த்தாலுமே நீங்கள் பரவலாக பார்த்திங்கன்னா காற்றில் ஒரு வேகமே இல்லை. இந்த இந்த ரேடியேஷன் ஃபாகோட ஒரு முக்கியமான ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னென்னா, இந்த தரைநிலை காற்று ரொம்ப வலுவில்லாமல் இருக்கும்போது தான் இந்த மூடுபனி ஏற்படும். இப்போ காற்று வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மூடுபனி ஏற்படாது, ஏன்னா இது களைச்சி விடும். இந்த காற்று ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த மூடுபனிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதிகாலை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக காற்று கிட்டத்தட்ட இல்லவே இல்லை, மரம் அசையவே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மூடுபனியோட தன்மை அதிகமாக இருந்துச்சு. இப்போ நாளைக்கும் பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு காற்று இருக்குது. பட் ஆனால் வந்து மத்திய தமிழக பகுதிகளில் காற்று பெரும்பாலும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் திருச்சி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூடுபனிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து அதே மாதிரி தான் காற்றின் தன்மை வரும் 2-3 நாட்களுக்கு
சற்று குறைவாகத்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வெப்பத்தின் தன்மை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து தமிழகத்தில் பரவலாக 2-3 டிகிரி அளவிற்கு இரவு நேர பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்க போது. நாளையும் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது நாளைக்கான வரைபடம். இது நாளைக்கும் பார்த்திங்கன்னா தென் தமிழகம், குறிப்பாக சொல்லணும்னா மேற்குட்புற தமிழக பகுதிகளில் 3-4 டிகிரிக்கு மேலே இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். இப்போ நாமக்கல்லாம் நேற்று 37 இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த பகுதிகளில், கரூர் போன்ற பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு இருக்கக்கூடும் நம்ம எதிர்பார்க்கலாம். புதன் அல்லது வியாழன் முதல் படிப்படியாக கொஞ்சம் பகல் நேர வெப்பநிலையில் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். பட் ஆனாலும் முக்கியமாக நம்ம இப்போ மறக்கக்கூடாது என்னென்னா வந்து இனி வரும் நாட்களில் இந்த உட்புற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்திற்கான ஆரம்பம் தான் நம்ம சொல்லணும். வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து கொண்டே வரக்கூடும். நேற்று வந்து கேரளா ஒட்டிய பகுதிகளில் வெப்பசலன மழை ஏற்பட்டது. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜபாளையம் பகுதிகளில் ஏற்பட்டுச்சு வெப்பசலன மழை. ஸோ இனி வரும் நாட்களில் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இந்த வெப்பசலன மழை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். அந்த மேங்கோ ஷவர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றின் திசை மாற துவங்கும் போது மேலும் அதிகமான உட்புற பகுதிகளில் இந்த வெப்பசலன மழை ஏற்படக்கூடும். இப்போ நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Good afternoon and welcome once again to today's weather update from Chennai ஒரு மழைக்காலம். One of the key things which a lot of people in Chennai and many places of Tamil Nadu woke up today was severe ground fog. You must have been wondering as to why suddenly there was a severe ground fog with very little visibility. In fact, a couple of flights were delayed in Chennai airport. I think 1 or 2 flights were diverted as well because of the very dense fog which happened particularly over the suburbs of Chennai, southern suburbs of Chennai. Now if you see the fog which happened today morning could be termed as what weather observers call as radiation fog. Yesterday was one of the hottest days in recent time across the state, and the ground had observed quite a bit of heat. Okay, after the absorption of the heat during the evening and the night time, as it started releasing the heat due to condensation, a layer of cold moist air started developing closer to the ground. Now what happens during this radiation fog is that there is one other factor which helps it very well. As the condensation happens, the fog starts developing later in the night, increasing in intensity as the night progresses. Now if there is a fair bit of surface wind, the fog normally dissipates fast. But today morning, if you see, if you look at the wind charts, there was hardly any wind over over Tamil Nadu. Large parts of Tamil Nadu had very poor winds, especially interior places. In some places the wind surface level winds were 2 or 3 kilometers an hour. So when the wind is very low, the fog is able to intensify more. Now the tendency of radiation fog is it develops during the night, increases in intensity as the night progresses, and peaks around sunrise. So when it is just little after sunrise or around sunrise, the fog is at its dense most. So that's when it's very dense, and once the sun comes out and the light impact happens, slowly the fog starts dissipating very quickly. While it takes time to build up, the dissipation happens quite fast. And in fact, you would have possibly observed, some of you may have observed the fog clearing in double quick time as the sun rises. Now that's the tendency of radiation fog. Also, it does not
climb to large extent to higher heights. So, if say for example you are on a 50th floor building or something like that, you could possibly tend to see the fog underneath you rather than all around you. So some of the times the fog does not climb beyond say 40-50 meters or so. So what happens is that from the top from a high altitude you would not be able to see the ground completely because the ground is covered with fog, while you have fair bit of visibility at the higher altitude. Now that's the tendency of radiation fog, typically built by the heat getting radiated back into atmosphere from the ground. Now, if you look at the conditions, as I said, yesterday was a very hot day, because of which the ground had absorbed a lot of heat. Now, the next couple of days, 2-3 days, is going to be very similar with fairly hot daytime conditions likely. And now you might question as to why it does not happen in say summer, or if you look at the temperature pattern, we are still at what is called as close to spring. So the nighttime temperatures are very cool. It's still very cool in the nights. That's one of the reasons why this condensation happens. When you get to summer, despite having a very hot day and very poor winds, the condensation does not happen. It is one of those days when the dew point and temperature, surface temperature is almost near identical, which gives the right conditions for fog to form. So next couple of days, once again, similar conditions are likely to exist. Look at the wind charts. The wind charts also pretty much similar for the next couple of days. Poor surface winds. Daytime is going to be very hot. If you look at the anomaly charts for tomorrow, once again across Tamil Nadu, most parts of the state is going to see 2 or 3 degrees higher than normal. Especially west interior Tamil Nadu, places like Karur, Namakkal, Erode, Salem, all of these places are going to see daytime temperatures hit 37-38 degrees comfortably. Weather models indicate possibly from Wednesday or Thursday slight reduction in daytime temperature. But let's keep in mind that slowly we are getting into the summer mode, particularly interior places of Tamil Nadu, which normally see along with South TN and West Coast early summer. So for what is called as South TN, there is not long before the daytime heat starts getting to you. So it's all the way for the next few months going to be summer for most of us. So that's it for today. Thanks for joining us. Nandri, Vanakkam.